ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நிமிர்ந்து நீல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் லண்டன்ல தன்னுடைய கல்வியை மேற்கொண்டு மருத்துவராக கடமையாற்றி வரும் டாக்டர் மாதவி அவர்களை சந்தித்துக் கொள்வோம். வணக்கம் மாதவி. வணக்கம் சுபா. உங்களுடைய சிரிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான பேரை அப்பா அம்மா உங்களுக்கு வச்சிருக்கணும். நன்றி. நீங்கள் தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்து லண்டன்ல உங்களுடைய கல்வியை மேற்கொண்டு டாக்டர் ஆயிருக்கிறீங்கள். உங்களோட விருப்பத்துல மருத்துவர் ஆனீங்களா அல்லது அப்பா அம்மா கேட்டு மருத்துவர் ஆனீங்களா? இல்லை, என் விருப்பத்தில் தான் நான் மருத்துவர் ஆனேன். நான் 10 வயசுலேயே இந்த நாட்டுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆகிட்டேன். அப்போ நிறைய துறைகளில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு கட்டத்தில் செயின்ஸ்பரிஸ் லிட்டில் வேலை செய்யணும் என்றெல்லாம் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். கடைசியில் A-levels டைமில் கொஞ்சம் சீரியஸான டைமில் மெடிசனா இல்லை டீச்சரான்னு சொல்லி முடிவெடுக்கும் போது ஒரு பேப்பர் எடுத்து பாதியாக கீறிட்டு டீச்சராகிறதுக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு மருத்துவராகிறதுக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி எழுதிட்டு நான் வந்து மருத்துவராக முடிவெடுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று வந்து ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு நீங்கள் டீச்சராக இருக்கலாம். நீங்கள் உண்மையாக அது இப்போ ஜிபியாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க மருத்துவத்தை பற்றி, அவையில உடல் நலத்தை பற்றி. அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஜூனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே அது இருக்குது, மருத்துவத்துக்கு ஒரு இடம் இருக்குது. இன்னொன்று வந்து நான் ஒரு மருத்துவராக தமிழகத்துக்கு போய் அங்கே சேவை செய்யணும், அங்கே இருக்கிற எங்களோட மக்களுக்கும் எங்களோட அண்ணாமார்களுக்கும் சேவை செய்யணுமென்ற விருப்பம் இருந்தது. அதனால நான் மருத்துவராக நான் தான் முடிவெடுத்தேன். நல்ல அழகான கருத்துக்களோட அந்த முடிவை எடுத்திருக்கிறீங்கள். சில பேர் சொல்லுவீனமோ நான் உடனே யோசிச்சு அப்படி முடிவு எடுத்தினாண்டா, நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிச்சு அந்த முடிவை எடுத்திருக்கிறீங்கள். அது சரியான முடிவாகவும் இருந்திருக்குது. நீங்கள் இப்போ வடிவா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தாயகத்துல போய் அந்த உதவி செய்யணுமென்ற அந்த தன்மை, அது என்னென்று அந்த கருத்து, அந்த மனத்துல என்னென்று அந்த கருத்து தோன்றினது? நல்ல கேள்வி. நான் நினைக்கிறேன் இப்போ சின்ன வயசுலேருந்து வளர்ந்து கொண்டு வரும்போது எங்களோட அம்மா அப்பாக்கள எங்களோட தமிழகத்தை சார்ந்த எங்களோட அவையில்ட ஏக்கம் அது வந்து நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ அவையில நாட்டிலேருந்து வளர இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு சோகம் ஒன்று இருக்கும். நான் 10 வயசுல இங்கே வந்தேன்னா, ஸோ என் அப்பா வந்து நாடகத்தில் நிறைய இன்வால்வ்மெண்ட். அப்போ மாவீரர் நாள் நாடகங்களில் நாங்கள் பங்கேற்று கொண்டு நாங்கள். அதே மாதிரி நான் நடனம் செய்ய கற்றுக்கொள்ளும் போது டான்ஸ் மூலமாகவும் நான் பங்கேற்றினான். அப்போ அது மாதிரி நிகழ்வுகளில் இப்போ இயக்க பாட்டுகளை கேட்டு தமிழீழத்தை சார்ந்த அந்த எண்ணங்களோடு அந்த கதாபாத்திரங்களோட நடிக்கும்போது அதில் இருந்து ஒரு அர்த்தம் எங்களுக்குள்ளே வருது. நினைக்கிறேன் எங்களை சுற்றி இருக்கிற எங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி இப்போ அம்மா வந்து எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாள், எந்த 3 பிள்ளைகளும் ஒரு டிகிரி எடுத்து முடிக்கணும் அப்படின்னு. முடித்த பிறகு நான் அவையில கொண்டு போய் அண்ணாட்டை விட்டுட்டு நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்கன்னு சொல்லுவேன் அப்படி என்று சொல்லுவாள். அப்போ அவையில்ட அந்த திங்கிங்கும் அதே மாதிரி நாங்கள் யாரென்று ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வரும். நாங்கள் வளர்ந்து கொண்டு போகும்போது அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும், இப்போ வந்திருக்கும். அப்படி வரும்போது இப்போ இங்கத்த மைண்ட் செட்டில் வந்து இங்கத்த வளர்கிற பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்களும் எங்களுடைய இருக்கிற எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் ஈக்குவலாக சரிசமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இந்த நாட்டில் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது ஓகே, நாங்கள் எங்களோட நாட்டில் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிறோம்ன்ற ஒரு உரிமைகள் எங்களுக்கு எங்களோட நாட்டில் இல்லை. உரிமைகள் அஃப்கோர்ஸ் அப்படி வரும்போது அப்போ அதில் தானாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அப்போ அப்படி வந்த கட்டத்தில் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வந்து என்ன அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது. அப்படி வரும்போது ஓகே, எனக்கு அந்த தாய்நாட்டு சம்பந்தமான ஒரு உணர்வு, ஒரு கனெக்ஷன் வந்து தானாக உருவாகப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல அழகா சொன்னீங்கள் மாதவி. என்னென்னா எங்களுடைய பெற்றோருக்கு புலம்பெயர்ந்த சூழலில் இருக்கிற அந்த ஏக்கம், அவியல் படுற அந்த துன்பம், தங்களுடைய பெற்றாரை பிரிந்து அவர்கள் படுற கஷ்டம் எல்லாம் இணைந்து அடுத்தது வந்து உங்களுக்கு இருந்த தேடல், நீங்கள் யார், எங்களுடைய இப்போ நானும் புலம்பெயர்ந்த தேசத்தில் வளர்ந்தனான். அப்போ அந்த நாங்கள் ஆரண்டு அந்த தேடல் வரும் ஆரம்பிக்கிறதே வந்து எங்களோட தோல் நிறத்துல இருந்து. நாங்கள் எவ்வளவுதான் சுவிஸ் நாடோ எந்த நாட்டில் நாங்கள் வளர்ந்தாலும் அந்த தமிழ் என்ற அந்த ஒரு அடையாளத்துவம் எங்களுக்குள்ள கட்டாயமா இருக்கணும். ஏனென்றால் அந்த தாய்மொழி சம்பந்தமான அந்த கருத்துக்களை அப்பதான் நாங்கள் கொண்டு வரலாம். அப்ப அந்த பெற்றாற்ற அந்த ஊக்குவிப்பு தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்தது உங்களுக்கு இருந்த தேடல், அந்த தேடல்லையும் யாருக்கும் அந்த தேடல் இருக்கும்.
அந்த தேடல்ல ஆனால் அவைகளுக்கு உதவி செய்யணும்ன்றது அடுத்த கட்டம் தானே. இப்ப தேடலன்னா நீங்கள் உங்களை தேடி நான் யார், மாதவி யார், மாதவி வந்து தமிழா, மாதவி பிரிட்டிஷா, அந்த தேடல் இருக்கும். ஆனால் இதைத்தான் நான் ஒரு மருத்துவராகி நான் இந்த உதவியில நான் செய்யணும்ன்ட்டு அந்த அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த நீங்கள் அப்படி உணர்ந்த தருணம் இல்லாட்ட சில வேளை சொல்ல கஷ்டமா இருக்குமே. அந்த ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று இருந்திருக்குமல்ல சில வேளையில? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு கட்டத்தில் நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். நான் இப்போ அந்த திருப்பி வந்து நான் ஏலெவல் கட்டத்தில் இப்போ நான் என்ன படிக்க போகிறேன்னு சொல்லி வரும்போது அப்போ அந்த கவிதையில் வந்து ஊருக்கு போய் உதவி செய்யணும், ஒரு மருத்துவராக உதவி செய்யணும்ன்ற அந்த கருத்து வெளியில் வந்தது. நினைக்கிறேன் மேபி அதன் மூலமாக நான் என்ன அறிஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ அது எப்போ எங்களுக்குள்ளே உருவாகிறதுன்றது என்னால் சொல்ல இயலாது எந்த கட்டத்தில் என்று. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இப்போ எங்களோட நாட்டை தேடி எங்களோட நாட்டை நோக்கி எங்களோட யோசனைகள் போகும்போது இப்போ இன அழிப்பு நடக்குது. தமிழகத்தில் எங்களோட சனத்துக்கு இன அழிப்பு நடக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி தெரிஞ்சு கொண்டும் பார்த்து கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு கோபம் வருது. அதே நேரத்தில் எங்களோட சனத்துக்கு இப்போ அங்கே இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ எங்களோட சகோதரர்களாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அவைகளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த கட்டத்தில் உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த தானாக வருது. அப்போ எங்களோட பிள்ளைகள் நிறைய பேருக்கு இருக்குது அந்த 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 எண்ணம், உணர்வு கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களை கேட்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல வளர்ந்து உங்களை போல இளையோர்களை நான் நிறைய பேரை கண்டிருக்கிறேன். ஆனா நீங்கள் அந்த சொல்ற அந்த தன்மை எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. என்னென்னா நல்ல உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் வார்த்தையில உங்களால சொல்ல முடியுது. என்ன காரணத்துக்காக நீங்கள் அதை செய்த நீங்கள் இந்த தருணம் என்றதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் அவியலுக்கு அந்த தேவை இருக்கு, எங்களுக்கு இந்த தளம் இருக்குது. அந்த தளத்தை வந்து அவியலுக்கு குரல் கொடுக்கறதுக்காக நாங்க பயன்படுத்தணும். அப்ப கட்டாயமா தாயத்துல இருக்கிற எங்கட சொந்தமான எங்கட மக்களை நீங்கள் அந்த ஒரு நடு ஒரு இடத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்துக்கு அவையில கொண்டு வாரீங்கள். அப்ப மருத்துவராக இருந்து கொண்டு இப்ப நீங்கள் மருத்துவராக வந்துட்டீங்க. மருத்துவராக இருந்து கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இனி எதிர்காலத்துல வந்து இன்னும் எங்களுடைய மக்களுக்கு கூட செய்ய முடியுமாண்டு? மருத்துவரில் வந்து மருத்துவம்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ அதில் வந்து இப்போ 2009 நீங்கள் உதாரணமாக எடுத்தீங்களன்னு சொன்னால் அந்த கட்டத்தில் ஒரு மருத்துவராக அந்த தளத்தில் நாங்கள் நின்று இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்கள் சனத்துக்கு உடனடியாகவே அந்த உதவிகள் செஞ்சுருக்கலாம், மருத்துவ ரீதியான உதவிகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் உண்மையாக நான் சில சமயம் யோசிக்கிறேன், நான் மேபி மருத்துவராக இல்லாமல் நான் பொலிட்டிஷியனாக இருந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோண்டு. ஏனென்றா பொலிட்டிக்ஸ் மூலமாக தான் நான் நினைக்கிறேன் எங்களோட தமிழகத்தை நோக்கின அந்த போராட்டத்தின் அடுத்த அரசியல் தான் முக்கியமா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இங்க வெளிநாட்டுல இருக்கிற டயஸ்போரால இருக்கிற மருத்துவர் எல்லாம் சேர்ந்து ஒன்னா நாங்க குரல் கொடுத்தோமா இருந்தா அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸா வரும். அது பொலிட்டிக்ஸ் என்று சொல்லாம அது எங்கட சனத்தின் குரல்களா எங்கட சனத்தின் நிலைமையை சொல்லுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தளமாக வரும். ஏனென்றா இந்த நாட்டில் இருக்கிறவையில் வந்து எங்களை பார்ப்போம், ஓகே நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவையிலால் எங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் வச்சிருப்போம். அப்போ அந்த இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் கதைக்கிறது, எங்களோட சனத்துக்காக நாங்கள் கதைக்கும் போது அந்த மெசேஜ் இன்னும் கொஞ்சம் போய் சேரும் அவைகளுக்கு. ஏனென்றா இப்போ அவைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்போது அவையில் டாக்டர்ஸ்கிட்ட தான் போயிடும். ஆனால் இது டாக்டர்ஸுக்கு மட்டுமில்லை, இது இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் டயஸ்போராவில் இருக்கிற பிள்ளைகள் வந்து எந்த துறையில் அவைகளுக்கு விருப்பம் இருக்குதோ அந்த துறையில் அவையில் நல்லா செஞ்சினமாக இருந்தால் அவையில் பிறகு எங்களோட மக்களுக்காக கதைக்கும் போது அது போய் அந்த கேட்க வேண்டிய ஆக்களோட காதில் விழும். அப்போ எங்களோட சனத்துக்கு மேபி ஒரு வாய்ப்பு வரலாம். நாங்கள் நல்ல கட்டங்கள்ல நாங்கள் ஒரு நிலைமையில நல்ல மாதிரி இருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான கருத்து. என்னடா மாதவி நீங்க சொன்னது என்றால் தாயத்துல இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 2009 முன் பின்னண்டு நாங்கள் கதைக்கலாம். இப்ப எங்களுடைய காலகட்டத்திலேயே வந்து தாயத்துல நடக்கிற விஷயங்கள் எத்தனையோ ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு மாற்றங்களை கண்டிருக்குது பலவிதமா. அதுல 2009 பிறகு பார்க்கும்போது நாங்க இருக்கிறோமோ அங்க வந்து எங்களுக்குரிய அந்த தேசம் சம்பந்தமான சிந்தனையை நாங்கள் உருவாக்கலாம். என்ன அப்ப அப்படி நீங்க சொல்ற கருத்து அது முக்கியமா இருக்கு. எங்களோட தமிழ் அடையாளத்துவத்தின் ஊடாக நாங்கள் இருக்கிற இடங்கள்ல எங்களுடைய வேலைத்தளங்களோ என்ன இது மிகவும் ஒரு அழகான கருத்து. நாங்கள் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ஒரு வெற்றிகரமா நாங்கள் செய்து கொண்டு வந்தோம்னா எங்களுடைய குரலுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும்.
அந்த கிரெடிபிலிட்டியை உருவாக்கணும்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. அந்த கிரெடிபிலிட்டி என்று வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இங்க வளர்ந்து வருகின்ற இளைய சமுதாயத்தினர் அவையில் பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கணும், என்ன குரல் கொடுத்து கொண்டிருக்கணும், கணவர் குரல் கொடுத்தவியல். இப்ப தனிப்பட்ட ரீதியா அவையில் இன்னும் செய்யலாம், அந்த எங்களுடைய தாயகம் சம்பந்தமாவோ அல்லது புலம்பெயர்ந்த தேசத்துல எங்களுடைய அந்த தமிழர்கள் என்ற அந்த ஒரு உணர்வை மெருகூட்டுறதுக்கு என்ன செய்யலாம் வேற? இப்போ டயஸ்போராவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு எங்களுடைய நாட்டை சார்ந்த ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல் மூலமாக அந்த எங்களுடைய நாட்டில் என்னென்ன நடக்குதுன்ற அந்த ஞானத்தை நாங்களாக எங்களை வளர்த்து கொள்ளணும். ஏன்டா இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உண்மையாக நிறைய பேர் இல்லை. எங்களுக்கு முன்னுக்கு இருந்த நிறைய பேர் வந்து இப்போ வீரர்கள் ஆயிட்டினம் அப்படி இல்லாட்டி ஒரு குழப்ப கட்டம் வந்துட்டுது பெரியாக்களுக்குள்ள. அப்போ இளையோராக இருந்து கொண்டு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு எங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து தேடணும் எங்கள் நாட்டில் என்ன நடக்குதுண்டு. இப்போ எலெக்ஷன் வந்து கொண்டு இருக்குது. அப்போ டிஎன்ஏ நிற்குது, டிஎன்ஏ என்ன சொல்லி கொண்டு நிற்குது, பிறகு டிஎன்பிஎஃப் நிற்குது, டிஎன்பிஎஃப் என்ன சொல்லி கொண்டு நிற்குதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சு கொண்டாதான் இன்னொரு கட்டத்தில் நாங்கள் வந்து சொல்லலாம், ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஎன்பிஎஃப் சொல்கிறது இரு தேசம் ஒரு நாடுன்னு சொல்லி, அதுதான் இப்போ இங்கே அங்கே இருக்கிற நிலைமை. அப்போ அதை விளங்கி கொண்டா தான் பிறகு நாங்கள் போய் வெஸ்டர்ன் ஆக்களோட கதைக்கும் போது எங்களால் அங்கே இருக்கிற சனத்துக்காக நாங்கள் கதைக்கிற ஒரு தன்மையை எங்களால் கொண்டு வர முடியும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது எங்களால் அதை செய்ய இயலாது. தனிப்பட்ட ஒரு ஆளாக இருந்து கொண்டு நாங்கள் என்னென்றாலும் சாதிக்கலாம், நாங்கள் சாதிக்க வேண்டிய என்னென்றாலும் சாதிக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் எங்கள் எம்பிக்கு லெட்டர் எழுதலாம், ஆனால் அதை நாங்கள் எழுதுறதுக்கு முதல் எங்களுக்கு தெரியணும் நாட்டில் என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நாங்கள் பிறகு நாங்கள் வளர்த்து கொண்டா தான் பிறகு நாங்கள் அதை உபயோகித்து கொண்டு இங்கே இருக்கிற எம்பிமார்களையோ இல்லை தேவையான யுஎன்ஆக்களையோ நாங்கள் அப்ரோச் பண்ணலாம். நன்றி மாதவி. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையின் பின் தொடர்ந்து மாதவியோட அவருடைய அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாக மருத்துவராக இருந்து கொண்டு அவர் எங்களுக்கு கொடுக்குற அறிவுரைகளையும் கேட்போம். நிமிர்ந்த நெல் நிகழ்ச்சியூடாக டாக்டர் மாதவியுடன் காரசாரமாக அவர் அந்த உணர்வுபூர்வமாக தன்னுடைய அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாக கழிச்சு கொண்டிருக்கிறார். மேலதிகமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அரசியல் செயற்பாடு என்பது நாங்கள் தாயத்தில் இருக்கிற மக்கள் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அரசியல் என்று அப்பாற்பட்டு பார்த்தாலும் எங்களுடைய ஒரு புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்துவத்தை வச்சுக்கொண்டு தாயத்துல மக்கள் என்ன கஷ்டப்படினோம், என்ன அவைகளுக்கு உண்மையான தேவைகள் இருக்குது அதை புரிஞ்சு கொள்ளணும். அதை நடக்கிற நிலைப்பாட்டை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்றமான செயற்பாடுகளை செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. நீங்கள் மருத்துவராக வந்திருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிற விஷயத்தை உங்களுடைய அந்த தனிப்பட்ட உங்களுடைய அந்த பயணத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், நீங்கள் மருத்துவராக வந்திருக்கிறீர்கள். ஒரு பெண் என்ற முறையில், தமிழ் பெண் என்ற முறையில் நீங்கள் எப்பயாவது சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீங்களா? உண்மையாக அப்படி நான் எதிர்கொண்டிருந்தாலும் அதை நான் ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா எந்த மனசுக்குள்ள நான் ஒரு தமிழ் பெண் என்று நான் வளரையில. எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன பொம்பளை பிள்ளை என்றும் என் தம்பியாக்களை ஆம்பளை பிள்ளை என்றும் வளர்த்து கொள்ளையில. அப்போ எப்போவுமே நான் ஒரு பொம்பளை பிள்ளை என்று சொல்லி நான் ஒதுங்குப்படையில. இப்போ நான் யூனிவர்சிட்டியில எல்லாம் ஃபுட்பால் விளையாடி இருக்கேன், ஃபுட்பால் டீமில் பார்ட்டேக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் என்ன நல்ல விருப்பம். அண்ட் பொம்பளை பிள்ளை என்ன இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி என்ன வளர்க்கல. அப்போ அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லாதனாடி இப்போ என்ன ஒரு பொம்பளை பிள்ளைன்ற ஒரு ஆள் பார்த்தாலும் நான் அதை கண்டுகொள்ள விருப்பப்படாதனாடி நான் அதை கண்டுகொள்றது இல்லை. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மட்டும் 60% ஃபீமேல்ஸும் 40% மேலும் இருக்குது. முந்தின காலத்தில் ஒரு கொஞ்சம் ஃபீமேல்ஸ் தான் இருப்பினோம், இப்போ அது மாறி வந்துட்டுது. ஸோ பெண்கள் வந்து நல்லா படித்து அந்த மருத்துவத்துறையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே வந்து நிற்கணும். ஸோ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பெண்ணுன்ற ரீதியில் நான் தனிப்பட்ட ரீதியில் ஃபேஸ் பண்ணின பிரச்சனைகள் வந்து கல்யாணம் என்று சொல்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ எல்லா குடும்பத்துலேயும் வாரது ஒரு வயசுக்கு வந்த பிறகு எல்லாரும் யோசிக்க தொடங்கி வேணும், ஓகே கல்யாணம் கட்டணும்னு சொல்லி. அப்போ அந்த ரீதியில் ஒரு சரியான ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி
கல்யாணம் கட்டுறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு பெற்றாருக்கு. எஸ். அண்ட் நான் கொஞ்சம் படிப்புன்ற இதில் சரியான இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். நான் அப்போ 3 வருஷம் பயோமெடிக்கல் சயின்சஸ் டிகிரி முடிச்சு ஒரு இயர் அவுட் எடுத்து பிறகு 5 வருஷம் மெடிசன் படித்து முடிக்க 9 வருஷம் ஆயிட்டுது. நான் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரேன். அப்போ அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு பாரம் ஒன்று இருந்தது. அப்போ கூட நான் யோசிக்கல, ஓகே ஒரு 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 திருமணம் ஒன்று செய்யணுமென்ற அந்த மைண்ட் செட் தான் வந்தது. பட் உண்மையாக வேறு இடங்களில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து உண்மையாக ஒரு முக்கியமான கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ஒரு ஆக்டிவிஸ்ட், ஸோ நான் திருப்பி அந்த ஆக்டிவிசத்துக்கு தான் போவேன். பெண்கள் வந்து தமிழீழத்தை சார்ந்த பெண்கள் வந்து நீங்கள் பார்க்குறது சரியான குறைவாக இருக்கும். ஆக்டிவிசமில் இன்வால்வ் ஆகிறது சரியான குறைவாக இருக்கும். அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி என்றால் ஆண்கள் அந்த அந்த எங்களோட அக்காமார்களுக்கு அந்த இடங்களை கொடுக்காம அவையில் கொஞ்சம் அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு என்று சொல்லி கதைக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அனுபவிக்கல, ஆனால் நான் நினைக்கிறேன் இளையோர்ன்ற ரீதியில் எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் முதல் இருந்த அந்த தலைமுறையில அது இருக்கு. கண்டிப்பாக பார்க்குறோம். அதான் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கனவிதமா நீங்கள் தொட்டிருக்கிறீங்கள். என்ற பெற்றார் உங்களை ஊக்குவித்தபடியே தான் நீங்கள் இன்றைக்கு இப்படி கயக்கிறீங்கள். அது வடிவா தெரியுது. அப்ப பெற்றாற்ற அந்த ஊக்குவிப்பு ஒரு பெண் ஒரு துணிச்சலா நிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதே நேரத்துல கணவர் அமையும் போது அவரும் அதே ஒரு ஊக்குவிப்பை செய்தால், இப்ப எத்தனையோ ஊக்குவிக்கிற ஆண்கள் மாதிரி இருக்கணுமே, ஆனால் அது அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அமையணும். ஆனா அப்படி அமையாத பட்சத்துல வந்து நாங்கள் எத்தனையோ புலம்பெயர்ந்த தேசத்துல எல்லாம் பாக்குறோம். தாயத்துல எல்லாம் நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சு போட்டு வந்து வேலை செய்ய முடியாத சூழல்ல வந்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கணும். அது கவலைக்குரிய விஷயம். அப்ப உங்களை மாதிரி பெண்கள் வந்து அப்படியான பெண்களுக்கும் அந்த உதவி செய்து ஒரு குரல் கொடுக்கிற ஒரு தன்மையோன்ட்டு ஒரு கட்டத்துல வரும். அவையிலையும் வந்து ஊக்குவித்து அவைகளுக்கு இருக்கிற திறமைகளை வந்து மூடி வைக்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம். அவைகளுக்கு இருக்கிற திறமைகள், இப்ப கணவர் படிச்ச அளவுக்கு பெண்கள் அந்த கணவர் நல்லா படிச்சிருந்து பெண்கள் வழியா படிக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனை வராது. ஆனா பெண்கள் எப்பவும் அதிகமா படிச்சிருந்தால், கணவர் குறைய படிச்சிருந்தால் சிலவள தாழ்வு மனப்பான்மை அப்படி சம்பவங்கள் எல்லாம் வரும். ஆனா நினைக்கிறேன் உங்களுடைய சமுதாயம் அப்படியான சமுதாயம் இல்லை. ஏனென்றால் புலம்பெயர்ந்த தேசத்துல வளர்றபடியால் அந்த தன்மையெல்லாம் இல்லாம போயிட்டுது. நீங்க சொன்ன இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், நீங்க சொன்னீங்கள் பெண்கள் அந்த ஆக்டிவிசம் வாரது குறைவாக இருக்கும். அப்படி வந்தாலும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி சிலவள செய்வினம், பிறகு விட்டுருவினம் திருமணம். அந்த திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்ன ஒரு கட்டம் இருக்கும். ஆனா நீங்கள் என்ன, உங்களுடைய கணவர் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு உறுதுணையா இருக்கிறார்? நான் சரியான லக்கி. நான் அப்படியான ஒரு ஆளை தான் நான் தேடினேன். என்னை வந்து இப்படி செய்ய அப்படி செய்யாதுன்னு சொல்லாமல் என் விருப்பத்துக்கு விடுற ஒரு ஆளை தான் தேடினா. எனக்கு அப்படி கிடைச்சது வந்து சரியான லக்கி. என் கணவர் எனக்கு சரியான ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறவர். அப்போ ஊர் விஷயத்துலையும் சரி, என் மருத்துவ விஷயத்துலையும் சரி, அவருக்கு விளங்கும் சரியான கஷ்டமான வேலை என்று சொல்லி, அதே நேரத்தில் ஆக்டிவிசம் என்று சொல்லி வரும்போது நான் போய் கதைச்சேன்டா. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியுமோ இது இன்னாட்ட மனைவி என்று சொல்லி, அப்போ நான் அதை பற்றி அவர் தன்னை பாதிக்கும் என்றதை தாண்டி இல்லை இவ செய்யறது வந்து எதுக்காக செய்யறான்றதை யோசிச்சு அவர் ஊக்குவிக்கிறவர். ஸோ அது எனக்கு உண்மையா நல்லபடியா அமைஞ்சிட்டது. ஸோ ஐம் லக்கி. ஆனால் நான் நினைக்கிறேன் சில பெண்கள் வந்து அப்படி அமைஞ்சாலும் அவையில் ஒதுங்கினம். ஏனென்றா அவையில் எங்களோட பழைய அந்த காலத்தில் வந்து பெண்கள் என்று சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பிள்ளைகளை பார்க்குற அந்த பொறுப்பை எடுக்கிற மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி இளைய சமுதாயம் அந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த பொறுப்பை எடுக்கும் போது வரும் அந்த குடும்பத்தை நடத்துறதுல ஒரு சமத்துவம். கண்டிப்பா. இப்ப அந்த ஆண்கள் வந்து பிள்ளைகளை இந்த நாப்பி மாத்துறது, பிள்ளைகள் அப்படி என்று அந்த மைண்ட் செட்ல வரினம். அப்ப சமைக்க தெரியும், சமைக்கிறதுல கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறவையல். அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்ன செய்யணும்ன்றா அவையில அறியாமலே அந்த அவையில மனைவிக்கு ஒரு ஃப்ரீடம் தரணும், ஒரு கொஞ்சம் ஒரு ரிலீஸ் விடணும். அது அவைகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவள் செய்யணும். அந்த வீட்டில் இருக்கிற பொறுப்பை அவள் பங்கு எடுக்கும் போது 2 பேருமே சமுதாயத்துக்கு உதவி செய்கிற மாதிரி அந்த நேரங்களை கொண்டு வரையணும். ஸோ நினைக்கிறேன் அது மாதிரியான வீடை உருவாக்கினா தான் தமிழீழத்துக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வழி வரும். தமிழீழத்துக்கு நல்ல ஒரு வழி வரும். எங்களுடைய அந்த தமிழ் சமுதாயத்தையும் ஒரு அந்த அறிவுபூர்வமான சமுதாயமா, ஒரு அந்த
எல்லாத்தையும் ஒரு புரிந்து கொண்ட ஒரு சமுதாயமா நாங்கள் உருவாக்கலாம். நாங்கள் தாயகத்துல எங்களுக்கு நாடு வேணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே சம உரிமை இல்லாமல் சில விஷயங்கள் நாங்களே பார்த்து கொண்டிருந்தால் அந்த அந்த கட்டம் வராது. நல்ல அழகா சொல்லியிருந்தீங்க, அந்த வீட்டை சமைக்கிறத கூட நாங்கள் சேர்ந்து சமைக்கும் போது அது ஒரு அழகு இருக்குது. அந்த இவற்றை பொறுப்பண்டு இல்லாமல் அந்த ஒவ்வொரு பொறுப்பையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு செய்யலாம். அந்த பகிர்ந்து கொண்டு செய்யலாம் என்று சொல்லும் போதுதான் நீங்கள் முதல்ல சொல்லி இருந்தீங்க வடிவா, சில பெண்கள் தாங்களா ஒதுங்கினம். பெண்கள்ல அப்படியும் ஒரு தன்மை இருக்குது என்னென்றால், நாங்களா எங்களுக்கு தடைகளை சில வேளை போட்டுக்கொள்ளுவோம். சில வேளையில் நாங்கள் ஒரு வேலைக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்க போறோம் என்றால், ஒரு ப்ரொமோஷன் எங்களுக்கு வர்றதுக்கு முதலே நாங்க சில வேளை நினைப்போம், கல்யாணம் செய்து நான் பிள்ளை பெறணுமே என்று நாங்களே தடையை போட்டுருவோம். எங்களுக்குள்ள அந்த ஆண்கள் என்றால் அந்த தடைகள் ஒண்ணும் இல்லாம முன்னுக்கு போவினம். அந்த தன்மைகள் இப்ப பிள்ளைகளோட எத்தனை விஷயங்களை நாங்கள் சாதிச்சு காட்டலாம். அதுக்கு நீங்கள் இப்ப உங்களோட குடும்ப விஷயத்தோடயே நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிசத்தையும் மருத்துவத்தையும் இணைக்கிறீங்கள். இந்த இடத்துல நீங்கள் வேற இப்ப மருத்துவம் சம்பந்தமான படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஒரு அட்வைஸா சொல்லுவீங்க? ஓகே, மருத்துவம் படிக்கணும் என்று விருப்பப்படுற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், அந்த 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 விருப்பத்தை விடாதீங்க, அந்த முயற்சியை விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு மருத்துவம் படிக்கணும் என்ற விருப்பம் இருந்தால் உங்களோட அப்பா அம்மா சொல்றதுக்காக இல்லை, நீங்க விருப்பப்பட்டு நீங்க சரியான ஒரு காரணத்துக்காக போடுங்க. நீங்க ஒரு சரியான காரணத்துக்கு மருத்துவம் படிக்க விருப்பப்பட்டீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த தடைகள் வரும். என்னென்னா உண்மையா இப்ப 5 A stars எடுத்தாலும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போகிறது. இப்போ நீங்க எல்லா பாக்ஸஸை டிக் பண்ணாலும் இட்ஸ் ஆக்சுவலி என்ட்ரி சரியான காம்படிட்டிவாக இருக்கிற நாடி இட்ஸ் பாட்லாக். உண்மையாக நான் லக்கி. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசனுக்குள்ள இருக்கிற ஆக்கள் எல்லாரும் லக்கி. என்னை விட பெட்டராக கிரேட்ஸ் எடுத்த ஆக்கள் இடம் எடுக்கல. அப்போ அதை மனசை உடைய விடாமல் நீங்கள் ஒரு இயரை எடுத்துட்டு திருப்பி போங்க. உங்களுக்கு மருத்துவம் வேணுமென்று சொன்னால் நீங்கள் போங்க. இல்லை மருத்துவம் வேண்டாமென்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்துட்டு வேறு ஒரு துறை வேணுமென்று நீங்கள் அதுக்குள்ளே போங்க. என்னென்னா ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த போகிறதுக்கு முதல் ஏன் போகிறீங்கன்றதை நல்லா யோசிச்சு இதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள்னு நீங்கள் நினைச்சிங்களா நீங்கள் போகணும். ஏண்டா மருத்துவம் சரியான கஷ்டமான ஒரு ஃபீல்டு. அதுக்குள்ளே வர வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போகிற வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது. இப்போ மற்ற எல்லாரும் பார்க்குறது ஓகே டாக்டர்ஸ் என்றா அகேன் எங்களோட ட்ரெடிஷ்னலாக டாக்டர்ஸ் என்றா ஒரு சமுதாயத்துக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஆக்கள், அதுக்கு முந்தி அவையில் கடவுள் மாதிரி பார்த்தவையில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்படி அந்த எண்ணங்கள் இல்லை. ஏனென்றா நாங்களும் மனுஷங்கள் தான், எங்களுக்கும் தேவைகள் இருக்குது, எங்களுக்கும் சரியான கஷ்டங்கள் வரும், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களோட லைஃப்பை மருத்துவம் ஒரு வகையில் இட் டேக்ஸ் ஓவர். சில கட்டத்தில் அந்த மருத்துவத்துறைக்காகவே நீங்கள் வாழணும். அப்சல்யூட்லி. அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமெண்டா நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மற்றாக்களுக்கு உதவி செய்கிறீங்க, அந்த உதவி உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களை சந்தோஷப்படுத்துமென்று சொன்னால் நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு விஷயங்களை பாருங்க. நிறைய துறைகள் இருக்குது. அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ நிறைய துறைகள் இருக்குது. அதில் நீங்கள் உதவி செய்யலாம், வேறு வகையில் மக்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுத்த பிறகு அதை விடாதீங்க. ஏன்னா மருத்துவத்தில் 50 வயசில் என்டர் பண்ணுறவையிலும் இருக்கணும். படிப்புன்ற விஷயம் இந்த நாட்டில் ஒரு 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 லக்கி, எங்களுக்கு சரியான ஒரு லக்கி சான்ஸ். அப்போ அது நீங்கள் படிக்கணுமென்று விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் படிங்க. அது எப்போனாலும் படிக்கலாம், எவ்வளோ காலம் வேணாலும் படிக்கலாம். மருத்துவமனை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. விடாமுயற்சி இருக்கணும். நீங்க சொன்னது போல விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இருந்தால் மருத்துவர் ஆங்கோ. அதுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி. நீங்கள் மருத்துவராக இருக்கும் பட்சத்துல நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில எங்களுடைய அந்த உடல் நலத்தை பாதுகாக்கிற அந்த தன்மை குறைவாயிருக்கும். எப்பவும் வருத்தம் வந்தோடனையும் தான் நாங்கள் ஓடி முழிச்சோ, வருத்தம் வந்துட்டு ஏதோ நடக்க போதுன்ற மாதிரி ஓடி திரிவோம். அந்த ப்ரிவென்ஷன் வரும் முன் காப்பது, அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லா டாக்டர்ஸும் சொல்றதை தான் நானும் சொல்ல போறேன். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எங்களோட சனம் ஃப்ரூட்ஸை பெருசாக எடுக்கிறது இல்லை அவையில் டயட்டுக்குள்ள. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஊரில் வாழைப்பழம் சாப்பிட வேணும். சாப்பிட்ட பிறகு அது அவையில அறியாமலே ஃபைபர் கொடுக்குது. ஃபைபர் உங்களோட பவுல் மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
அப்போ அதை மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு இப்போ சொல்லிடணும் என்ன அஞ்சு ஃப்ரூட் ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லி அப்போ உண்மையாக நீங்கள் 2 liters of water குடிக்கணும். அது காரணத்தோடு தான் சொல்லினோம். என்னென்னா ரிசர்ச் காட்டியிருக்கு 2 liter வாட்டர் ஒவ்வொரு நாளும் குடிக்கிற ஒரு ஆள் 5 ஃப்ரூட் போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒரு ஆள் எடுக்கிற ஒரு ஆள் வந்து ஹெல்த்தியாக இருப்பினம்னு சொல்லி. அண்ட் எக்ஸசைஸ் அரை மணித்தியாலும் ஒரு வாக்குக்கு போங்க. ஃபாஸ்ட்டாக போகணுமெண்டு இல்லை, நீங்கள் ஓடணுமெண்டு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஸ்விம்மிங் இல்லாட்டி என்னென்ன டென்னிஸ் பேட்மிண்டன் அப்படி ஏதாவது உண்டு. ஒரு அரை மணித்தியாலம் ஒரு வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை செஞ்சிங்கன்னு சொன்னால் கான்ஸ்டன்ட்லி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்களோட மெட்டபாலிசம் வந்து ஸ்பீடப் ஆகும். உங்களோட மெட்டபாலிசம் ஸ்பீடப் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபேட்டி சாப்பாடெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறது குயிக்கராக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நான் உடம்பு வச்சுட்டு நான் உடம்பு குறையணுமென்று யோசிக்கிறத விட கான்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் ஹை மெட்டபாலிக் ரேட், அதாவது உங்களோட பாடியை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாகவே க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரிவென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அந்த நிறைய வியாதிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். வியாதிகளை அவாய்ட் பண்ணுறதோட எங்களுடைய தாயக அந்த சூழல்ல இருந்து வந்த ஆக்களுக்கு, இப்போ போர் சூழல்ல இருந்து வந்த ஆக்களுக்கு அந்த மன அழுத்தம், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அது சம்மந்தமா? ஓகே, ஸோ அகேன் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எண்டோஃபின்ஸ் என்று சொல்லி உங்களை வந்து ஒரு ஹாப்பியாக்குற ஒரு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ டிப்ரெஷனாக இருக்கிற ஆக்கள் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அது மாதிரி அது வந்து ஒரு செப்பரேட் லெவல். ஆனால் இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சு கொண்டு வரும்போது அது உங்களை பாதிக்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தால் இல்லாட்டி உங்களுக்கு அந்த தாயகத்தை நோக்கின இயக்கங்கள் வந்து உங்களோட சராசரி வாழ்வை பாதிக்க தொடங்கினா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஜெனரல் ப்ராக்டிஷன்ட்டு போகணும். ஜிபியை நீங்கள் தேடணும். ஏனெண்டா அவையில்கிட்ட கவுன்சிலர்ஸ் இருக்கணும். அதை வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் அவையில் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு சில சமயம் கதைக்கிற போதுமாகவே உங்களுக்கு தெரப்பி இருக்குது. அப்போ நீங்கள் யூ ஷுட் சீக் மெடிக்கல் ஹெல்ப் அந்த கட்டத்தில் நான் நினைக்கிறேன். இந்த கருத்துக்களோட நன்றி மாதவி. உங்களை சந்திச்சது மிக்க சந்தோஷமா இருக்குது. மருத்துவராக இருந்து கொண்டு எங்களுடைய தாயகம் சம்பந்தமான ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் இப்போ ஒரு மருத்துவராகவும் அட்வைஸும் கொடுத்துருக்கிறீங்களா எங்களுடைய நேயர்களுக்காக. இறுதியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் டயஸ்போராவில் இருக்கிற தமிழீழம்னு சொல்லி கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து தமிழீழத்தில் இருக்கிற மக்களுக்கு இல்லை. அப்போ அவையில் மறக்காமல், அவையில் கைவிடாமல், அவைகளுக்காக அவையோட சேர்ந்து நாங்கள் குரல் கொடுக்கணும். சரியான பாதையில் தமிழீழம் தான் வேணும் என்று சொல்லி நாங்கள் குரல் கொடுக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ டிஎன்பிஎஃப் சொல்லுது இரு தேசம் ஒரு நாடுன்னு சொல்லினோம். அவையில் சொல்லினோம் தமிழீழத்தை அவையில் சொல்லாமல் சொல்லினோம். அது என்னென்னா அவையிலால் சொல்ல இல்லாது. பிப்ரவரியில் தமிழீழத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஓட் பண்ணி சொன்னவையல் ஜெனசைட் நடக்குதுண்டு. அந்த இன அழிப்புன்ற வார்த்தையை நீங்கள் கைவிடக்கூடாது. ஏனென்றா அது எங்களோட மக்களுக்கு தமிழீழத்தை கொண்டு போய் கொடுக்குற ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குது. எங்களோட மக்களை மறக்கக்கூடாதுன்றது தான் நான் உங்களோட நேயர்களை கேட்குற ஒரு விஷயம். மிக்க நன்றி மாதவி. மாதவி சொன்ன கருத்தோட இதுக்கு மேலதிகமாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய கதைகளை கேட்க, அவருடைய அந்த செயற்பாடுகளை பார்க்க எனக்கே மெய்சில் இருக்குது. புலம்பெயர்ந்த தேசத்துல வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் தாயகம் நோக்கி அவருடைய சிந்தனை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருந்திருக்கு. எங்களுடைய தாயகத்தை மறக்காம, எங்களுடைய மக்களை மறக்காம மென்மேலும் எங்களுடைய அந்த தமிழை வளர்த்து எங்களுடைய அடையாளத்துவத்தை வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ABC, come on.